Chapter 12, electricity. What is an electric current? The electricity அப்படினால என்ன அர்த்தம் அப்படின்னா மூவிங் ஆஃப் சார்ஜ். அந்த மூவிங் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் உருவாக்கும். சப்போஸ் இப்ப பாரு ஒரு சின்ன ஒரு சர்க்கியூட் டிரா பண்றேன். அதாவது நார்மலா நம்ம சின்ன வயசுல பண்ணிருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் தான். ஓகே, ஒரு ட்ரை செல். உனக்கு தெரியுங்களா ட்ரை செல் அப்படின்னா நம்மளுக்கு கடையில் வைப்பாங்கல்ல ஒரு AA சைஸ் இருக்கக்கூடிய பேட்டரி. ஓகே, அதான் நம்மளுக்கு வந்து ட்ரை செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ட்ரை செல்ல உனக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த ட்ரை செல்ல வந்து ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொரு சைடு நெகட்டிவ் டெர்மினல். ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கும். அந்த சைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம். ஓகே, எந்த சைடு வந்து கொஞ்சம் பிளேனா இருக்கோ அது வந்து நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பேட்டரி. சரியா? இப்ப சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் என்ன அப்படின்னா இந்த பேட்டரியில இருந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து ஒரு ஒயர் எடுத்து இதை ஆன் அண்ட் ஆஃப் பண்றதுக்காக ஒரு சின்ன கீ வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்றோம். இது வந்து கீ, ஒரு சின்ன கீ. ஸோ நம்ம ப்ரெஸிங் டைப் கீ கூட அட்டாச் பண்ணலாம். ஓகே, ப்ரெஸிங் டைப் கீ வந்து இப்படி இருக்கும். இந்த இடத்துல ஒரு மெட்டல், இந்த இடத்துல ஒரு மெட்டல் இருக்கும். ரெண்டு மெட்டலும் கான்டாக்ட் இல்லாம இருந்துட்டு இருக்கும். நம்ம சப்போஸ் இதுல நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகும். ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா க்ளோஸ் ஆகாது. சரியா? ஓகே, தென் இது போற வழியில என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒயர் போற வழியில ஒரு எல்இடி பல்ப் வந்து கனெக்ட் பண்றோம். ஓகே, ஒரு எல்இடி பல்ப் கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ நெகட்டிவ் டெர்மினல் இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஒயர் எடுங்க. ஒரு ஒயர் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு ஒயரும் ஜாயின் பண்ண வேண்டிய இந்த பிளேஸ்ல வந்து ஒரு எல்இடி பல்ப் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஹாலஜன் பல்ப் வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஹாலஜன் பல்போட எல்இடி பல்ப் வந்து எஃபெக்டிவா இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு எல்இடி பல்ப் கனெக்ட் பண்ணுங்க. இதை கனெக்ட் பண்ண பின்னாடி இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா சப்போஸ் இந்த கீ நம்ம ப்ரெஸ் பண்றோம். அப்படி கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டல் வந்து இதோட அட்டாச் ஆயிடும். அப்படி அட்டாச் ஆயிட்டா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகும். இது நம்ம சின்ன வயசுல இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருப்போம். இது சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். கரெக்டா? ஒரு ட்ரை செல், ஒரு 1.5 வோல்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரை செல். ஓகே, அந்த ட்ரை செல்ல நம்மளுக்கு கரண்ட் டெவலப் பண்ணக்கூடிய பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ட்ரை செல்ல பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஒரு ஒயரும் நெகட்டிவ் டெர்மினல் வந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு கீயோட நம்ம வந்து ஒரு எல்இடி பல்போட கனெக்ட் பண்ணோம்னா எப்ப கீ நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்யூட்ல வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் கண்டிஷன்ல நம்ம கொண்டு போறோமோ அப்ப இந்த சர்க்யூட்ல வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த எல்இடி பல்ப் வந்து க்ளோ ஆகும். கேட்டா? சரி, இதுல இருந்து என்ன சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா இந்த பேட்டரியுடைய ஜாப் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து இந்த ஒயர் நம்ம கனெக்ட் பண்றோம்ல, இந்த ஒயர் கனெக்ட் பண்றோம்ல, இந்த ஒயருக்கு என்ன பண்ணும் இந்த பேட்டரியுடைய நெகட்டிவ் டெர்மினல் இருந்து நெகட்டிவ் டெர்மினல் இருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ள கூடி போக முடியாது, இந்த பாசிட்டிவ் டெர்மினல் போக முடியாது. அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், லட்சக்கணக்கான எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரானை டெவலப் பண்றதா அந்த பேட்டரி 1.5 வோல்டேஜ் ட்ரை செல் உருவாக்கக்கூடிய வேலை. ஓகே, அப்போ ஒரு சைடு ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நிறைய எலக்ட்ரான்ஸை வந்து நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொரு சைடு வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நிறைய பிரசன்ட் ஆயிருக்கும். இதை தனித்தனியா பிரிக்கக்கூடியது அந்த பேட்டரி. இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி சார் கிரியேட் ஆகுது அப்படின்றது அது ஒரு தனி மெக்கானிசம். ஓகே, அதை நம்ம லேட்டா பார்த்துக்கலாம். பட் இப்போ ஒரு ட்ரை செல் என்ன பண்ணும், ஒரு சைடு ஃபுல்லா நிறைய எலக்ட்ரான்ஸை குமிச்சு வச்சிருக்கும், இன்னொரு சைடு ஃபுல்லா நிறைய பாசிட்டிவ் சார்ஜை குமிச்சு வச்சிருக்கும். ஓகே, இப்ப எப்பயுமே இந்த எலக்ட்ரானுடைய நேச்சர் என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜோட சேர்ந்து நியூட்ரல் ஆகணும். இதுதான். இப்ப இதுல வந்து சப்போஸ் ஒரு 1 lakh எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்க. ஓகே, அந்த 1 lakh எலக்ட்ரான் இங்க 1 lakh பாசிட்டிவ் சார்ஜோட சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆக ட்ரை பண்ணும். அப்ப இந்த எலக்ட்ரான் போறதுக்கு ஒரே வழி, எந்த வழி இருக்கு? வயர் மூலமா தான். இந்த பேட்டரிக்குள்ள கூடி போக முடியாது, சான்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இடையில வந்து பேரியர் டெவலப் பண்ணிருப்பாங்க. அந்த பேரியர் டெவலப் பண்ணிருக்கனால எலக்ட்ரான் வந்து பேட்டரிக்குள்ள போக முடியாது. சரியா? அப்ப எலக்ட்ரான் வந்து போறதுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் நிறைய அந்த மெட்டல், இந்த நெகட்டிவ் சைடுல இருக்கக்கூடிய மெட்டல் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த எலக்ட்ரான் போறதுக்கு ஒரே வழி இந்த வயர் தான். ஓகே, அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், வயர் வழி இப்படியே வந்து மூவ் ஆகி போற வழியில இந்த எல்இடி பல்பை க்ளோ பண்ண வச்சுட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா இப்படி இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே இந்த வயர் வழியில வந்து கீக்கு வந்து திரும்ப என்ன ஆயிடும், இந்த பாசிட்டிவ்ல வந்து ஒவ்வொரு பாசிட்டிவ்களோட சேர்ந்து சேர்ந்து என்ன ஆயிட்டு இருக்கும், நியூட்ரலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா?
இப்ப இந்த இடத்துல சார்ஜ் வந்து மூவ் பண்ணுதுல, எஸ். அந்த சார்ஜ் மூவ் பண்ணுச்சு அப்படின்னா, அதத்தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் சொல்லி சொல்றோம். அப்ப இந்த இடத்துல சார்ஜ் எந்த சார்ஜ் மூவ் பண்ணுது? எலக்ட்ரான் மட்டும் தான் மூவ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ணாது. பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துல ஃபிக்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்கும். அது வந்து மூவ் பண்ணாது. இந்த இடம் இது வந்து கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்கும். பட் எலக்ட்ரான் வந்து ஈஸியா மூவ் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் ஒவ்வொரு எலக்ட்ரானா இந்த வயர் வழியில டிராவல் பண்ணி என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிட்டு இருக்கும். 1,00,000 எலக்ட்ரான் 1,00,000 பாசிட்டிவ் சார்ஜோட சேர்ந்து அது நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பேட்டரி தீர்ந்துடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை தூக்கி போட்டு வேற பேட்டரி நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? தட்ஸ் ஆல். சிம்பிள் மெக்கானிசம். அப்ப இந்த இடத்துல எதை சார் நீங்க எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றீங்கன்னா, இந்த சார்ஜ் மூவ் பண்ணதுல எலக்ட்ரான் மூவ் பண்ணதுல எலக்ட்ரான் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து உங்களுக்கு இந்த வயர் மூவ் பண்ணுதுல, அந்த மூவ் பண்ணக்கூடிய இந்த மூவிங் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து எத்தனை சார்ஜ் மூவ் ஆயிருக்கு. சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த வயர்ல வந்து ஒரு சின்ன ஏரியா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஓகே, ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாவை எத்தனை எலக்ட்ரான் கிராஸ் பண்ணுது ஒரு செகண்டுக்கு, சரியா? அப்படின்னு கால்குலேட் பண்ணா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் இருந்து பாசிட்டிவ் டெர்மினல் மூவ் பண்ணும். அதாவது எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் டிரா பண்ணோம்னா இப்படித்தான் டிரா பண்ணணும். அதாவது இந்த வயர்ல இருந்து இப்படி வந்துட்டு அடுத்து என்ன ஆகும்? இப்படி வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ரீச் பண்ணும். அப்ப எலக்ட்ரானுடைய டைரக்ஷனுக்கும் இப்ப நான் டிரா பண்ணிருக்கேன்ல கரண்டுடைய டைரக்ஷனுக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப எலக்ட்ரான் தான் மூவ் பண்ணுது. பட் நம்ம போடக்கூடிய அந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் பண்ற மாதிரி நம்ம போடுவோம். ஏன்னா இந்த டைரக்ஷனுக்கு பேரு கன்வென்ஷனல் டைரக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. கன்வென்ஷனல் டைரக்ஷன். கன்வென்ஷனல் டைரக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அஸ் ஏ நேச்சர், அதாவது இயற்கைக்கு, அதாவது அக்கார்டிங் டு நேச்சர், ஓகே, இயற்கைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? டைரக்ஷன் வந்து போடணும். சப்போஸ் இப்ப எலக்ட்ரான் தானே மூவ் பண்ணுது. அப்ப எலக்ட்ரானுடைய டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து கரண்டுடைய டைரக்ஷன் டிரா பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இப்படி போட்டுட்டேன்னு வைங்க, ஆரமா இருக்கு. இப்படி போட்டு ஆரமா இருக்கு, நான் இதை இப்படி போட்டு ஓகே, இந்த இடத்துல ஒவ்வொரு ஆரமா இருக்கு நான் எலக்ட்ரானுடைய டைரக்ஷன்ல தான் நான் டிரா பண்ணுவேன் அப்படின்னா இது தப்பாயிடும். ஏன் சார் தப்பாகுது? அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன், சரியா? சப்போஸ் இந்த மாதிரி நீ டிரா பண்ணா அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் டைரக்ஷன், அதாவது எலக்ட்ரானிக் கரண்ட்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு. எலக்ட்ரானிக் கரண்ட். பட் நம்ம எலக்ட்ரானிக் கரண்ட் நம்ம படிக்கிறது இல்ல. நம்ம நார்மலா வந்து எலக்ட்ரிக் கரண்ட் படிக்கும்போது அதுல வந்து ஒன்லி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நம்ம எப்பயுமே டைரக்ஷன் வந்து போடணும், சரியா? ஆனா ரியலா என்ன நடந்துட்டு இருக்கு? எலக்ட்ரான் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா கரண்டுடைய டைரக்ஷன் எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எப்பயுமே நம்ம டிரா பண்ணணும், சரியா? அப்ப இங்க ஒரு ஏரியா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்ல, இந்த ஏரியாவை ஒரு செகண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் கிராஸ் பண்ணுச்சு, ஓகே, அப்படிங்க கால்குலேட் பண்ணா அதுக்கு பேர் எலக்ட்ரிக் கரண்ட். தட்ஸ் ஆல். ஓகே, the rate of flow of electric charges. ரேட் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கிராஸ் பண்ணுச்சு அப்படிங்க கால்குலேட் பண்ணா அது என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு பேட்டரிக்கு மேல நம்ம 2 பேட்டரி யூஸ் பண்ணோம்னு வச்சுக்க, சப்போஸ் இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு 10 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்க, 10 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சரியா? எப்ப நான் ஒரே ஒரு பேட்டரி யூஸ் பண்ணா. சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல 2 பேட்டரி யூஸ் பண்ணேன்னு வைங்க, 2 செல் யூஸ் பண்ணேன்னா அப்ப என்ன ஆகும்? ஒரு செகண்டுக்கு 20 எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணும். சப்போஸ் நான் 3 செல் யூஸ் பண்றேன்னு வைங்க, அப்ப ஒரு செகண்டுக்கு 30 எலக்ட்ரான்ஸ் கிராஸ் பண்ணும். அப்ப நம்ம செல் வந்து இன்க்ரீஸ் பண்ண அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உடைய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்ப எத்தனை எலக்ட்ரான் கிராஸ் பண்ணுது அப்படின்னு கால்குலேட் பண்ணி அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, யா, சரி. இப்ப இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் சார் நம்மளுக்கு வந்து எப்பயுமே பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் நம்ம டைரக்ஷன் டிரா பண்றோம், ஆனா ரியலா வந்து மூவ் பண்றது எலக்ட்ரான் தானே சார் மூவ் பண்ணுது. அப்ப எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் வந்து போடலாம் சார் அப்படின்னா போடலாம், சரியா? ஆனா அப்படி போட்டா என்ன ஆயிடும் பாரு. சப்போஸ் இப்ப நான் வந்து ஒரு 2 பீக்கர் எடுத்துக்கிறேன், சரியா? இந்த பீக்கர்ல ஃபுல்லா வந்து அதிகமான வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன், சரியா? வாட்டருடைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெர்சென்ட் ஆயிருக்கு. இந்த பீக்கருடைய ரிம் வரைக்கும் வாட்டர் வந்து ஃபுல் ஆயிருக்கு, சரியா? அடுத்து ஒன் மோர் பீக்கர் எடுத்துக்கிறேன்.
இந்த பீக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டருடைய அளவு வந்து கம்மியா தான் இருக்கு. ஒரு 10% அளவுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றேன், இந்த ரெண்டையும் நான் வந்து பைப்லைன் மூலமா கனெக்ட் பண்றேன். சரியா? இதுல இருந்தும் பைப்ல வந்து கனெக்ட் பண்றேன். தட் இஸ் ஃப்ரம் ஏ அப்படின்ற இந்த பீக்கர்ல இருந்து பி அப்படின்ற பீக்கர் பைப்லைன் வந்து கனெக்ட் பண்றேன். சரி. இப்போ வாட்டர் எங்க இருந்து எங்க மூவ் பண்ணோம்? கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். எங்க இருந்து எங்க மூவ் பண்ணோம்? ஏல இருந்தா பிக்கு மூவ் பண்ணணும். கண்டிப்பா. ஏன்னா ஏல வந்து ஹை பொட்டன்ஷியல் இருக்கு. பில வந்து லோ பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப நேச்சர் வந்து கண்டிப்பா என்ன பண்ணும்? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தான் வாட்டர் மூவ் பண்ண அலோ பண்ணும். அந்த மாதிரி இந்த செல் அப்படின்றது வேற ஒண்ணுமே இல்ல. இந்த செல் அப்படின்றது இது லைக் இந்த பீக்கர் மாதிரி தான். பாசிட்டிவ் டெர்மினல் ஃபுல்லா ஹை பொட்டன்ஷியல் வாட்டர் ஃபில் பண்ண மாதிரி ஏ பீக்கர் மாதிரி இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். இந்த நெகட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லோ பி அப்படின்ற பீக்கர்ல ஃபுல்லா இருக்கக்கூடிய வாட்டர் மாதிரி லோ பொட்டன்ஷியல். இது வந்து ஹை பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னா அதுல இருக்கக்கூடிய குவாண்டிட்டி அதான் பொட்டன்ஷியல். ஓகே, இது வந்து லோ பொட்டன்ஷியல். அப்ப இந்த ஏ அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஹை பொட்டன்ஷியல் மாதிரி, சரியா? அடுத்து இந்த பீன்றது லோ பொட்டன்ஷியல் மாதிரி இந்த எலக்ட்ரான். அப்ப நேச்சர் என்ன பண்ணும்? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தான் வாட்டர் போக விடும். அதே மாதிரி இந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் தான் போகணும். ஆனா ரியலா நடக்கிறது எலக்ட்ரான் தான் நடக்குது. இருந்தாலும் எலக்ட்ரானுடைய டைரக்ஷன்ல போடக்கூடாது. கரண்டுடைய டைரக்ஷன் கன்வென்ஷனல். இதுக்கு வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம், கன்வென்ஷனல் டைரக்ஷன். ஓகே, அஸ் கன்வென்ஷனல் டைரக்ஷன் அடிப்படையில we can draw from positive charge to negative charge. ஓகே, பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வரைக்கும் நம்ம டிரா பண்ணணும். சரியா? அப்படி டிரா பண்ணாதான் என்ன அர்த்தம்? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் எனர்ஜி மூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஓகே, சப்போஸ் நான் எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் தான் டிரா பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் கரண்ட் டைரக்ஷனுக்கு நான் இப்படி ஆப்போசிட்ல டிரா பண்ணிட்டு இருந்தேன்னு கன்வென்ஷன், அப்ப வாட்டர் வந்து பி அப்படின்ற பீக்கர்ல இருந்து ஏக்கு போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆயிடும். ஆனா அப்படி போக வாய்ப்பு இருக்கா? அப்படி போக வாய்ப்பு கிடையாது. சரியா? அதனால இயற்கைக்கு அக்கார்டிங் டு நேச்சர் we should draw the conventional direction from positive terminal to negative terminal. ஓகே, என்ன வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியுடைய அந்த கரண்ட் போற டைரக்ஷன் நீ தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரிசிட்டி எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இட் எலக்ட்ரிக் கரண்ட். கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பாருங்க. The rate of flow of electric charges, ஒரு செகண்டுக்கு எத்தனை சார்ஜ் ஃப்ளோ ஆகுது நம்மளுடைய எலக்ட்ரிக் சர்க்கியூட்குள்ள. ஓகே, நீ வந்து ஒரே ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டா ஜஸ்ட் இந்த சிங்கிள் லைன்ல எழுதினா போதும். The rate of flow of electric charges அப்படிங்கிறது சிங்கிள் லைன்ல எழுதினா போதும். ஓகே, அதர்வைஸ் சப்போஸ் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்க அப்படின்னா you should write the amount of charge flowing through a particular area in unit time. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல எத்தனை சார்ஜ் வந்து கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணா அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். the amount of electric charge flowing through particular area in unit time. ஒரு யூனிட் டைமுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஃப்ளோ ஆச்சு. ஓகே, therefore இப்ப இந்த எலக்ட்ரிக் கரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா ஆண்ட்ரோமேரி ஆம்பியர் அப்படின்றவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதனால அவரை ஹானர் பண்றதுக்காக அவருடைய நேமே வந்து யூனிட்டா கொடுத்துட்டாங்க. எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னது? ஆம்பியர். இந்த இடத்துல ஆம்பியர்னு சொல்லிட்டு அவருடைய நேம வந்து நீ யூனிட் எழுதும் போது ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவ வச்சுக்க, இதான் ரூல்ஸ். அவருடைய நேம் ஆண்ட்ரோ மேரி ஆம்பியர்ல வந்து ஆம்பியர் மட்டும்தான் யூனிட்டா பயன்படுத்தும். அந்த ஆம்பியர் அப்படின்ற அவருடைய நேம நீ யூனிட்டா யூஸ் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா ரைட் இன் ஸ்மால் லெட்டர். ஓகே, சப்போஸ் ஒரு சிங்கிள் லெட்டர்ல நீ ரெப்ரசென்ட் பண்ணதா இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த சர்க்கியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ ஆச்சுலப்பா. இந்த சர்க்கியூட்ல எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ணுச்சுல. இப்படி எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான்றது என்னது? சார்ஜ். இந்த சார்ஜுக்கு காமனா நம்ம வந்து என்ன சிம்பிள் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த Q அப்படின்ற சிம்பிள் தான் வச்சிருக்கோம் சார்ஜுக்கு. அது எலக்ட்ரிக் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜா இருக்கட்டும், பாசிட்டிவ் சார்ஜா இருக்கட்டும், எந்த சார்ஜா இருந்தாலும் அது காமனா ஒரு சிம்பிள் நம்ம என்ன வச்சிருப்போம்? Q அப்படின்ற சிம்பிள் தான் வச்சிருப்போம். ஓகே, யா. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பார்க்கும்போது Q. If Q coulomb of charge flows through a conductor in time t. அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரான் தான் மூவ் பண்ணுது. அந்த எலக்ட்ரானுடைய காமனான சிம்பிள் என்ன அப்படின்னா Q அப்படின்ற அந்த சிம்பிள் தான் வந்து யூஸ் பண்றோம்.
அப்படி Q அப்படின்ற சார்ஜ் வந்து மூவ் பண்ணுது ஒரு கண்டக்டர்ல, இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுது. கண்டக்டர்னா அந்த வயர்ல வந்து இந்த சார்ஜ் மூவ் பண்ணுது. ஓகே, இந்த ஏரியால கிராஸ் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டைமை பொறுத்து. இந்த ஏரியால ஒரு செகண்ட்ல எத்தனை சார்ஜ் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன சொல்றோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, if Q coulomb of charge flows through a conductor in time t, then the electric current formula என்ன, charge by time. அதான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லிருக்கோம், rate of flow of electric charges அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகே, அதனுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜுக்கு வந்து நம்ம என்ன சிம்பிள் சொல்லிருக்கோம், சார்ஜுடைய சிம்பிள் Q அப்படின்னு சொல்லியிருக்கோம், டைமுடைய சிம்பிள் we know that T. ஓகே, then electric current I equal to Q by T. Okay, therefore the electric current equal to charge by time, that is I equal to Q by T அப்படின்னு சொல்றதா நம்மளுக்கு வந்து electric current உடைய definition and formula. Okay, yeah, so இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க, I equal to Q by T. சரியா? சோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சர்க்யூட்ல வந்து சப்போஸ் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஒரு சர்க்யூட்ல வந்து எத்தனை எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சு, சப்போஸ் அந்த சர்க்யூட்ல வந்து ஒரு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா Q ஈக்குவல் டு NE அப்படின்ற ஃபார்முலா இருக்கு. இதை நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? பட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சர்க்யூட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா வந்து Q ஈக்குவல் டு NE. இதுக்கு உனக்கு என்ன கிவன் டேட்டா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அதாவது எவ்வளவு கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து அந்த சர்க்யூட்ல வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதா, 2 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதா, 3 கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதா, அந்த சர்க்யூட்ல எவ்வளவு கூலும் சார்ஜ் போகுது அப்படின்னு நீ தெரிஞ்சிருந்தால் நம்ம எத்தனை எலக்ட்ரான் அதுல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா தான் Q ஈக்குவல் டு NE அப்படின்ற ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணும்போது அகைன் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போதைக்கு உனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, the rate of flow of electric charges, அது என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதர்வைஸ் 2 மார்க்ஸ்ல எழுதணும்னா the amount of charge flowing through a particular area in unit time is called as electric current. Okay, SI unit of electric current என்ன சொல்லுவோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை எப்படி டினோட் பண்ணுவோம், கேபிட்டல் A டினோட் பண்ணுவோம். Okay, if Q coulomb of charge flows through a conductor in time t, then what we can say, electric current equal to charge by time, I equal to Q by T. சரியா? இப்ப நம்ம வந்து டெஃபினிஷன் வந்து சொன்னோம்ல, சப்போஸ் இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் கரண்ட் டெஃபினிஷன் சொல்லிட்டோம். சரி, SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்ன நம்ம படிச்சோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்லி படிச்சோம். எப்பயுமே நம்ம என்ன ப்ரொசீஜர் பிசிக்ஸ்ல அப்படின்னா, ஒருத்தருடைய ஒரு சயின்டிஸ்டுடைய நேம யூனிட்டா பயன்படுத்தினா அந்த யூனிட்டுக்கு வந்து டெஃபினிஷன் எழுதணும். அதான் ரூல். சரியா? அதாவது ஒரு சயின்டிஸ்டுடைய நேம் வந்து நீங்க யூனிட்டா பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த யூனிட்டுக்கு வந்து நீங்க டெஃபினிஷன் எழுதணும். சப்போஸ் இப்ப ஆம்பியர் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிருக்கோம், கரண்ட்டுக்கு வந்து யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்ற நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப இந்த ஆம்பியர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் முதல் கொடுக்கணும். ஓகே, ஆம்பியர் என்ன சார், ஆம்பியர்னா ஆண்ட்ரோமேரி ஆம்பியர் தான் சார் ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. ஓகே, அப்ப அந்த யூனிட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் எழுதுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இங்க வந்து செகண்ட் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஓகே, யூனிட்டுடைய டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, ஒண்ணுமே இல்ல, அதாவது சின்ன பிள்ளைய விளையாட்டு மாதிரி தான். அதாவது ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, I equal to Q by T, இதான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா. கரெக்டா? Qன்றது என்னது, Qன்றது சார்ஜ், Tன்றது டைம். ஓகே, சரி, இப்ப எனக்கு இது ரெண்டையும் சால்வ் பண்ணா எனக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு கிடைக்கணும், 1ன்னு கிடைக்கணும். இதோட யூனிட் என்ன, ஆம்பியர். சரி, 1 ஆம்பியர். அப்ப எப்ப சார் எனக்கு 1ன்னு கிடைக்கும் அப்படின்னா, 1 கூலும் ஆஃப் சார்ஜ் flows through in 1 second. Q பதிலா 1C போடணும், T பதிலா 1 second போடணும். அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜ் flows through in a conductor in 1 second. 1 by 1 என்ன ஆயிடும் அப்படின்னா 1 ஆம்பியர் ஆயிடும். இந்த கூலும் பெர் செகண்ட் அப்படின்ற இந்த யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆம்பியர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க, when 1 coulomb of charge flows through a conductor in 1 second, then the current flow through it is called 1 ampere. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, அப்படியே இந்த ஃபார்முலால என்ன பண்ற அப்படின்னா Q க்கு பதிலா 1 கூலும் போடு, T க்கு பதிலா 1 செகண்ட் போடு. அப்ப
அப்போ 1 coulomb of charge flows through in a conductor 1 second அப்படின்னா that is called as a 1 ampere உடைய definition. இதுல வந்து உங்க சீனியர் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கேட்டா the SI unit of electric current is ampere அப்படின்னு எழுதி வச்சிடறாங்க. அவங்க SI யூனிட் என்னன்னு கேட்கல, ஆம்பியருடைய டெஃபினிஷன் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? அந்த மிஸ்டேக் நீ பண்ணக்கூடாது. அதுக்காக தான் உங்க சீனியர் பண்ண மிஸ்டேக் நான் சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தா அல்லது டிஃபைன் தி யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் அவங்க கேட்டால் நீ என்ன எழுதக்கூடாது, the SI unit of electric current is ampere அப்படின்னு எழுதிடக்கூடாது. நீ என்ன எழுதணும், 1 coulomb of charge flows through a conductor in 1 second, okay, is called as a 1 ampere அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய டெஃபினிஷன் எழுதணும். நோட் பண்ணி வச்சுக்க. சப்போஸ் அப்படி எழுதுன அப்படின்னா கண்டிப்பா மார்க் வந்து போயிடும். சரி, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். when 1 coulomb of charge flows through a conductor in 1 second, then the current is flowing through it is called as a 1 ampere அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ 1 ஆம்பியருக்கு நம்ம ஃபார்முலா எழுதும் போது 1 coulomb per 1 second. சம்டைம் இந்த ஆம்பியர் அப்படின்ற இந்த கரண்ட் வந்து அதிகமான கரண்ட்னால சம்டைம்ஸ் கம்மியான வேல்யூ உள்ள கரண்ட் எல்லாம் பயன்படுத்துவோம். அப்போ வந்து சம்டைம் மைக்ரோ ஆம்பியர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், மில்லி ஆம்பியர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். மைக்ரோ ஆம்பியர்னா நம்மளுக்கு வந்து மியூ, இது வந்து எப்படி நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணணும் அப்படின்னா மியூ, MEU, ஓகே, மியூ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனன்சியேட் பண்ணணும். ஓகே, மியூ ஆம்பியர் அப்படின்னா மியூக்கு பதில் என்ன போடணும், 10⁻⁶ போடணும். மில்லிக்கு வந்து M தெரியும்ல, மில்லி ஆம்பியர் MA, அதுக்கு வந்து மில்லிக்கு பதில் என்ன போடணும், 10⁻³ போடணும். ஓகே, அப்ப இதுதான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலா வந்து அவங்க சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அவங்க மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீ கண்டிப்பா வந்து 10⁻6 ஆம்பியர் போட்டு நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். மில்லி ஆம்பியர் கொடுத்தா 10⁻³ போட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, யா, அதனால இந்த ஆம்பியர் அப்படின்றது அதிகனால இவங்க வந்து சம்டைம் கம்மியான கரண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டாவை கிளியரா தெரிஞ்சு வச்சுக்க. சரியா?